மோடியை கொல்ல சதி, திடீரென வந்த போன்கால். உக்ரைனை கைவிட்டது அமெரிக்கா. But we must start by recognizing that returning to Ukraine's pre-2014 borders is an unrealistic objective. இனி சீனாவே எதிரி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாக அவர் பயணிக்கும் விமானத்துக்கு பயங்கரவாத தாக்குதல் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த பகீர் தகவல் இப்போது தெரிய வந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்பட்டார். அவர் தனது பிரான்ஸ் பயணத்தை நேற்று முடித்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் மும்பை காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை நேற்று முன்தினம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் மோடியின் விமானத்தை பயங்கரவாதிகள் தகர்க்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து மின்னல் வேகத்தில் செயல்பட்ட மும்பை போலீஸ் செம்பூர் பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். மிரட்டலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிற புலனாய்வு அமைப்புகளுக்கும் தகவல் கொடுத்து விசாரணையை தொடங்கினோம். மிரட்டல் விடுத்தவரை கண்டுபிடித்த போது அவர் மனநலம் குன்றியவர் என்பது தெரிய வந்தது என்றனர். பிரதமரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவது இதுவே முதன்முறை அல்ல. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமும் மும்பை போக்குவரத்து காவல்துறைக்கு இதுபோல மிரட்டல் அனுப்பப்பட்டது. இது தவிர கடந்த ஆண்டு பிரதமரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கண்டிவிலியைச் சேர்ந்த ஷீதல் சவான் என்கிற 34 வயது நபரை மும்பை போலீசார் கைது செய்தனர். தற்போது மிரட்டல் விடுத்தவர் மனநிலை குன்றியவர் என்று மகாராஷ்டிர காவல்துறையே கன்வின்ஸ் ஆகி இருக்கிறது. மனநிலை குன்றிய ஒருவருக்கு காவல்துறைக்கு போன் செய்து மிரட்டல் விடுக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது. மிகச் சரியாக மோடியை குறிவைத்து மிரட்டல் விடுக்க தெரிந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை மனநலம் குன்றியவர் என்று ஒப்புக்கொள்ள காவல்துறை தயாராக இருக்கிறது. இது என்னவென்றே புரியவில்லை. ஆண்டவனுக்கே வெளிச்சம். உக்ரைனுக்கு எதிரான முடிவை எடுத்திருக்கிறது அமெரிக்கா. உக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா தடாலடி முடிவை எடுத்திருக்கிறது. ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்ப பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேத் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் கிரிமியா மற்றும் டான்பாஸ் ஆகிய பகுதிகளை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு அவர் மறைமுக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் புதன்கிழமை உக்ரைன் ஆதரவு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா இல்லை. தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது. The United States faces consequential threats to our homeland. We must and we are focusing on security of our own borders. We also face a peer competitor in the communist Chinese with the capability and intent to threaten our homeland and core national interests in the Indo-Pacific. எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ராணுவத்துக்கு ஆதரவு அளிப்பதை இனி ஐரோப்பிய நாடுகள் தான் முன்னெடுக்க வேண்டும். Safeguarding European security must be an imperative for European members of NATO. As part of this, Europe must provide the overwhelming share of future lethal and non-lethal aid to Ukraine. மேலும் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்கான நிதி உதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும். அந்த கூட்டமைப்பின் நடவடிக்கைகளுக்காக ஐரோப்பாவை சேர்ந்த உறுப்பு நாடுகள் தங்களது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% செலவழிக்க வேண்டும். By spending more on defense. 2% is not enough. President Trump has called for 5%. Increasing your commitment to your own security is a down payment for the future. உக்ரைனை பொறுத்தவரை அங்கு போரை நிறுத்தி அமைதி, நிரந்தர அமைதியை எட்ட வேண்டும் என்பதுதான் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடு. அத்தகைய அமைதி ஏற்பட வேண்டும் என்றால்
ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை இனி திரும்ப பெற முடியாது என்கிற யதார்த்தத்தை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உக்ரைன் எல்லைகளை 2014க்கு முன்பிருந்த, அதாவது கிரீமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்ட ஆண்டுக்கு முன்பிருந்த நிலைக்கு மாற்ற முடியாது என்பதை நாம் ஒப்புக்கொள்வதுதான் உக்ரைனில் நிரந்தர அமைதி ஏற்படுவதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும். But we must start by recognizing that returning to Ukraine's pre-2014 borders is an unrealistic objective. ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்பது என்கிற ஒரு மாயையான இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது போரை நீண்ட நாட்களுக்கு இழுத்தடித்து இன்னும் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். Chasing this illusionary goal will only prolong the war and cause more suffering. உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அந்த நாட்டுக்கு மிக வலிமையான பாதுகாப்பு உத்தரவாதம் தேவை என்பது உண்மைதான். அதற்காக ஐரோப்பிய நாடுகளின் ராணுவத்தை உக்ரைனுக்கு அனுப்பலாம். ஆனால் அமெரிக்க ராணுவம் அங்கு அனுப்பப்பட மாட்டாது. To be clear, as part of any security guarantee, there will not be US troops deployed to Ukraine. நேட்டோவில் அங்கம் வகிக்கும் பிரிட்டன் அல்லது பிற ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு படைகளை அனுப்பினாலும் அது அந்தந்த நாடுகளின் சொந்த நடவடிக்கையாகத்தான் கருதப்படுமே தவிர நேட்டோவின் நடவடிக்கையாக கருதப்படாது. மேலும் உக்ரைனுக்கு நேட்டோவில் இடமளிக்கப்படாது என்றார் பீட் ஹெக்ஸேட். The United States does not believe that NATO membership for Ukraine is a realistic outcome of a negotiated settlement. 2024 நவம்பரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபராக ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக சூளுரைத்திருந்தார். இருந்தாலும் அதற்கான செயல் திட்டம் எதையும் அவர் வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்தார். இந்நிலையில் பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலியின் தலைமையில் நடைபெற்ற உக்ரைன் ஆதரவு மாநாட்டில் பீட் ஹெக்ஸேட் அமெரிக்க நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதன் மூலம் ட்ரம்பின் அமைதி திட்டத்தில் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் விட்டுத்தர வேண்டும் அல்லது அவற்றை ரஷ்ய பகுதிகளாக ஏற்க வேண்டும் என்கிற அம்சம் இடம்பெற்றிருக்கும் என்று தெரிகிறது. மேலும் நேட்டோவில் உக்ரைன் சேர்க்கப்படாது என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. பிரசல்ஸ்ல அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய உரையிலிருந்து அமெரிக்காவின் பார்வையிலும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிலும் ஏற்பட்டுள்ள மாற்றம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு யார் எதிரி அப்படிங்கிற விஷயத்திலேயே ஒரு நிலைப்பாட்டு மாற்றம் தெளிவாக தெரிகிறது. ஜோ பைடன் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவையும் அவர் எதிரியாக கருதினார், சீனாவையும் எதிரியாக கருதினார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சீனாவை மட்டுமே எதிரியாக பார்க்கிறது. இனிமேலும் ரஷ்யா நமக்கு எதிரி அல்ல என்கிற முடிவுக்கு அமெரிக்கா அல்லது குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் வந்து சேர்ந்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியை ரஷ்யா இழந்து விட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கிறார். அதனால்தான் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கா, எங்களுக்கு 2 தான் பிரையாரிட்டி, ஒன்னு உள்நாட்டு பாதுகாப்பு, இன்னொன்னு சீனாவை கரெக்டா சமாளிக்கிறது, இதுதான் அப்படின்னு. We also face a peer competitor in the communist Chinese with the capability and intent to threaten our homeland and core national interests in the Indo-Pacific. The US is prioritizing deterring war with China in the Pacific. So, அமெரிக்கா ரஷ்யாவை விட்டது, சீனாவை எதிர்த்து காய் நகர்த்துகிறது. இது தெளிவாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட இந்தியாவை ஒத்தே இருக்கிறது. ஏன்னா அண்மை காலமா இந்தியா பாகிஸ்தான் பற்றி கவலைப்படுவதே இல்லை. பாகிஸ்தான் ஒரு பொருட்டும் அல்ல. பொருளாதாரத்துல பாகிஸ்தான் இனி எந்த காலமும் இந்தியாவோட மேட்சே ஆகாது. அது பிற நாடுகளிடம் கையேந்தி கொண்டு இருக்கிறது. சோ இன்னைக்கு இந்தியாவே என்னன்னா பாகிஸ்தானை கைவிட்டு விட்டது. பாகிஸ்தான்ல ஒரு பொருட்டே கிடையாது, சீனாவை தான் டார்கெட் பண்ணுகிறது. இன்றைக்கு இந்தியாவுடைய எதிரினா அது சீனா தான், பாகிஸ்தான் அல்ல. பாகிஸ்தான் வந்து ஒரு சாதாரண நாடு. முன்னால ஒரு டயத்துல வந்து இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு போய், இப்ப அதெல்லாம் கிடையாது. இந்தியா சீனா தான். சோ எப்படி அமெரிக்காவுக்கு சீனா ஒரு பிரதான எதிரியாக உருவெடுத்திருக்கிறதோ அதுபோல இந்தியாவுக்கும் சீனா பிரதான எதிரியாக உருவெடுத்திருக்கிறது. எப்படி பாகிஸ்தானை இந்தியா இப்போது நிராகரித்து விட்டதோ, தனக்கு எதிரி அப்படிங்கிற அந்தஸ்துல இன்றைக்கு பாகிஸ்தான் இல்லை என்கிற முடிவுக்கு எப்படி இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறதோ அது போலவே தனக்கு எதிரி என்கிற அந்தஸ்தை ரஷ்யா இழந்து விட்டதாக அமெரிக்காவும் கருதுகிறது.
சோ ஒரே நேரத்துல உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்காவும் சரி, உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடான இந்தியாவும் சரி, சீனாதான் எதிரி என்கிற ஒரு பொதுவான நோக்கத்துக்கு வந்து இருக்கின்றன. சோ இதன் மூலமா இந்த இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான எதிரி, ஒரு காமன் எனிமி சீனாதான் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அம்சம். ஏன்னா சீனா தான் அமெரிக்காவுக்கும் எதிரி அப்படின்னா ஆசியால இந்தியாவை விட்டு விட்டு சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவால் காய் நகர்த்தவே முடியாது. இந்தியாவை கூட்டு சேர்த்தால்தான் அது அமெரிக்காவுக்கு பலமாக இருக்கும். அதே போல சீனாவை எதிர்ப்பதற்கு நாம மட்டும் தனியா செய்ய முடியாது. அதுக்கு அமெரிக்கா நமக்கு தேவை. அப்போ அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். சீனாவை எதிர்ப்பதில் ரெண்டு பேரும் இணைந்து பங்கேற்கலாம். சோ இதன் மூலமாக சீனா பொது எதிரி என்கிற தளத்தில் அமெரிக்கா மற்றும் இந்தியா இந்த இரண்டு நாடுகளும் முன்னை காட்டிலும் ரொம்ப நெருங்கி வருவதற்கும் முன்னை காட்டிலும் நட்புடன் இருப்பதற்கும் கூடுதல் வாய்ப்புகள் பிரகாசமாகி உள்ளன. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். இப்போ இன்றைக்கு அநேகமா டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடி மீட் பண்ண இருக்கிறார். அந்த மீட்டிங்ல நிச்சயமா இந்த விஷயம்லாம் எதிரொலிக்கும். முன்னை காட்டிலும் இரு நாடுகளுக்கு இடையில் நெருக்கம் அதிகமாகும். சோ ஒரே காலகட்டத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஒரே காலகட்டத்தில் ரெண்டு முக்கியமான நாடுகள் ஒரே விதமான நிலைப்பாட்டுக்கு வந்து சேர்ந்து இருக்கின்றன. அதோடு மட்டுமில்ல, இன்னொரு விஷயத்தை நான் தொடர்ந்து சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தேன். ட்ரம்ப்பும் வந்துட்டார்னா உக்ரைன் கதி அதோ கதி தான். அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி நிம்மதியா தூங்க முடியாது. உக்ரைனை டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டு விடுவார். உக்ரைனுக்கு அமெரிக்காவுடைய நிதி உதவியும் கிடைக்காது, ஆயுத உதவியும் கிடைக்காது. இது அத்தனையும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதைத்தான் கம்ப்ளீட்டா எதிரொலித்து இருக்கிறார். இன்னொன்னு, இன்னைக்கு வந்து எப்படின்னா, அமெரிக்காவுடைய டோட்டல் வெளியுறவுத்துறை கொள்கையே அமெரிக்காவுடைய தேவையை சார்ந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இதுக்கு முன்னால ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஜெய்சங்கர் அவர்கள் சுட்டி காட்டினார். அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய பாய்ச்சலும் மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. முதன்முறையாக அமெரிக்கா தன்னுடைய நலனை மையமாக கொண்டு தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வடிவமைத்திருக்கிறது என்று கூறியிருந்தார். We may well be on the cusp of a new era. One where the United States departs from an established tradition of foreign policy and focuses on its own interests rather than in shaping the world itself. Where the focus is more on the compulsions of competition rather than on the observance of regimes. இப்போ அதே போல பாருங்க, உக்ரைனை சப்போர்ட் பண்றது தனக்கு நல்லதா, ரஷ்யாவை சப்போர்ட் பண்றது தனக்கு நல்லதான்னா, இந்த அடி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய உக்ரைனை சப்போர்ட் பண்றதை காட்டிலும் ரஷ்யாவுக்கு சாதகமாக முடிவெடுப்பது ரொம்ப புத்திசாலித்தனம் என்கிற முடிவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வந்திருக்கிறது. ஏன்னா இப்ப ஐரோப்பிய நாடுகளையும் அவர் பகைத்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார். சோ அமெரிக்காவுக்கு என்ன தேவை என்கிற அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொன்றையும் முடிவு செய்ய தொடங்கி இருக்கிறார். இதுக்கு முன்னால எப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய சொந்த தேவையை கணக்கில் கொள்ளாமல் தன்னுடைய பெருமைக்காகவும் உலக அரங்கில் அமெரிக்கா நம்பர் 1 என்பதை காட்டிக்கொள்வதற்காக வெட்டி செலவு நிறைய செய்யும். ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய உள்நாட்டு தேவையை கணக்கில் கொண்டு வெட்டி செலவுகளை குறைத்து, இல்லாட்டி வெட்டி செலவு கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி வெளியுறவு கொள்கையை அவர் வடிவமைத்து வருகிறார். இதைத்தான் மோடியும் கடந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார். இந்திய தேவையை கணக்கில் கொண்டு அதற்கேற்றபடி வெளியுறவு கொள்கையை உருவாக்குவது. அதன் அடிப்படையில தான் நமக்கு ரஷ்யா தேவைன்னா ரஷ்யாவுடைய நட்புடன் இருப்பது, அங்கிருந்து எரிபொருளை பெறுவது. அதே நேரத்துல நமக்கு அமெரிக்கா தேவைன்னா அமெரிக்காவுடனும் நட்புடன் இருப்பது. சீனாவை எதிர்ப்பதற்கு அமெரிக்கா தேவை. சோ அமெரிக்காவோட குவாட் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்புல நாம உறுப்பினராக இருப்போம். இந்த ரெண்டையுமே பயன்படுத்திக் கொள்வது. இப்போ அதே போல ஒரு நிலைப்பாட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வந்திருக்கிறது. ரஷ்யாவையும் பயன்படுத்திக் கொள்வது. ரஷ்யா ரொம்ப பெரிய நாடு, அதை எதுக்கு விட்டு வைப்பானே? சும்மா ஒண்ணுமே இல்லாத இந்த உக்ரைனுக்காக கொடி பிடிக்கிறத காட்டிலும் ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்பட்டா ரஷ்யாட்டு பல அனுகூலங்கள் அமெரிக்காவுக்கு கிடைச்சிட்டு போகுது. எது பெட்டர்? சோ அமெரிக்கா கம்ப்ளீட்டா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து, முன்பு இருந்த நிலைப்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறிவிட்டு கடந்த காலத்தில் மோடி எடுத்தது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சோ அப்படின்னா வெளியுறவுத்துறை சார்ந்த பார்வையில்
இது மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான சிமிலாரிட்டிஸை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது இந்தியாவுக்கு இன்னும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் மோடி சந்திப்பின் போது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கலாம் நிறைய. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.